வேலை வாய்ப்புகள் நிரம்பிய துறைகள் ஒவ்வொன்றையும் என்ன படிக்கலாம் என்ற செய்தி தொகுப்பில் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை அள்ளித்தரும் மனையியல் துறை குறித்த பகுதியை தற்பொழுது பார்க்கலாம். வீட்டை நிர்வகிப்பது, அலங்காரப்படுத்துவது எல்லாம் பெண்களுக்கு கைவந்த கலை. அவர்களின் திறமைகளை மேலும் மெருகேற்றும் வகையில் இருக்கிறது மனையியல் துறை. ஹோம் சயின்ஸ் என்ற பெயரில் வழங்கப்படும் இந்த துறையில் சேர மாணவர்கள் +2 அறிவியல் பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் என்கிறார் இந்த துறையின் பேராசிரியர் சுமையா. இந்த படிப்பில் சேருவதற்கு தகுதி என்ன வேண்டும் என்றால் +2 பயோமேக்ஸ் படிச்சிருக்கலாம், இல்லாட்டி செகண்ட் குரூப் எடுத்து படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா வொகேஷ்னல் ஸ்ட்ரீமில் ஹோம் சயின்ஸுங்கிற ஒரு பாடத்திட்டத்தை படித்தவர்களும் மற்ற காமர்ஸ், ஹோம் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அக்கௌண்டன்சின்னு சில பள்ளிகளில் இந்த காம்பினேஷனில் வொகேஷ்னல் ஸ்ட்ரீம்னு இல்லை நர்சிங், ஹோம் சயின்ஸு, ப்ராக்டிக்கல்ஸு, அதோட இந்த மாதிரி வொகேஷ்னல் ஸ்ட்ரீம்ஸு +2 லெவலில் இருக்குது. அதை படித்தவர்களும் இந்த இளங்கலை துறையில் படித்து பயன்பெறலாம். வேளாண் கல்லூரிகளில் 4 வருட படிப்பாகவும், பிற பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் 3 வருட படிப்பாகவும் மனையியல் பிரிவை மாணவர்கள் படிக்க முடியும். இந்த துறையில் படிக்கும் மாணவர்களுக்கு இன்டீரியர் டிசைனிங், உணவு மற்றும் ஊட்டச்சத்து, ஆடை அலங்காரம் உள்ளிட்ட பலவும் கற்றுத்தரப்படுவதால் பல துறைகளில் மாணவர்கள் வேலை வாய்ப்புகளை பெற முடியும். நீங்கள் ஒரு தொழில் முனைபவராக வரலாம். அதை தவிர்த்து அரசாங்க வேலைகளாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஐசிடிஎஸ், இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அதுக்கு கீழே ப்ராஜெக்ட் ஆஃபீஸர்ஸ் அதிகமாக தேவைப்படுகிறது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சமூக நலத்துறையில் சமூக நல ஆஃபீஸர்ஸாக, சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸாக தேவைப்படுகிறார்கள். இதற்கெல்லாம் பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், எம்எஸ்சி ஹோம் சயின்ஸ் படித்த மாணவிகளை தான் எடுத்துக்கொள்கின்றார்கள். மாணவர்கள் தாங்கள் விரும்பிய பாடங்களை தேர்ந்தெடுத்து படிக்கும்போது அதை கூடுதல் ஆர்வத்துடன் கற்றுத்தேர வாய்ப்புகள் அதிகம். அந்த வரிசையில் மனையியல் பாடத்தை படித்த மாணவர்களில் பலரும் இன்று சுய தொழில் முனைவோர்களாக இருப்பதே அதற்கு சாட்சி.